அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசி, உங்கள் ராசிக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல சனி கும்பராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு மேஷ ராசியில் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் இருக்கார். பொதுவாகவே வருடகிரகங்களுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். என்ன காரணம்னா அதோட தாக்கம் தான் அதிகமாக இருக்கும், அதோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். நல்லதோ கெட்டதோ, ஒருத்தருக்கு ஒரு வருஷமாக நல்லது நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாதுங்க. ஒருத்தருக்கு ஒரு வருஷமாக ஒரு 6 வருஷமாக கெட்டது நடக்குதுன்னா அவங்க பாதிப்பில் இருப்பாங்க, கண்டிப்பாக ஏகப்பட்ட சிக்கலில் இருப்பாங்க. அப்போ அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். அதனால தான் வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியம் கொடுத்து பார்க்குறோம். அதாவது ஆண்டு பலனாக இருந்தாலும் சரி, புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி. மாத பலனுங்கும் போது மாத கிரகங்கள் அப்படி மாறிட்டே இருக்கும். அது ஒரு சில மாற்றங்களை கொடுக்கும். ஒரு மாதம் நல்லாயிருக்கும், 2 மாதம் கெட்டது நடக்கும், மறுபடியும் 3-4 மாதம் நல்லது நடக்கும், இல்லை மாறி நடக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ், கெட்டது நல்லது, அப்படி மாறி நடக்கும். ஆனால் வருடகிரகங்கள் போது அதோட தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் வருடகிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும். காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசி விருச்சிக ராசி. இப்போ உங்கள் ராசிக்கு பாருங்கள், 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி இருக்கார். சரிங்களா? சுகஸ்தானத்தில் சனி இருந்து இந்த வருஷம் ஃபுல்லாகவே சனி 4ஆம் இடத்துல தான் இருப்பார். சரிங்களா? ராகு அதே மாதிரி தான், 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு இந்த வருடம் ஃபுல்லாக அங்கே தான் இருப்பார். 6ஆம் இடத்துல இருக்க குரு உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். இது எப்போ நடக்கும்? ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி நடக்கும். 2024 ஏப்ரல் கடைசி பகுதியில் குரு பயிற்சி நடக்கும். இது ஒரு அருமையான குரு பயிற்சி. சரிங்களா? பொதுவாகவே குரு 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு வரும்போது தான் நல்ல குரு பயிற்சின்னு சொல்லப்பட்டிருக்கு, குரு பலன் சொல்லப்பட்டிருக்கு. குரு பலன் வந்துருச்சா எங்களுக்கு நல்லது நடக்குமான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதுதான். அப்போ 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிறைய மாற்றங்களை விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவார்னா, அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சரிங்களா? தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரதான் செய்யும். உடல் ஆரோக்கியத்தில், அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தாய் வழி சொந்த பந்தங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. 5ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு யோகமான ராகு, அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாரு. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும், சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும், இந்த மீடியா ப்ரெஸ்லெலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. வருமானங்கள் பெருக செய்வார். இந்த 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு அதாவது சேலரி இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அதாவது வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, ப்ரொமோஷன் கிடச்சிருக்காது, சேலரி இன்க்ரிமெண்ட் இருக்காது. இந்த ராகு 5ல் இருக்கிற ராகு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சில விஷயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வருமானம் அதிகரிக்கும், அதனால் கவலையப்படாதீங்க. அதேமாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கும். 5ல் இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா குருவை போல் செயல்படுறதுனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. 5ல் இருக்கிறாங்க சின்ன அந்த பாக்டீரியா வைரஸ் சம்மந்தமான அந்த பாதிப்புகள், தொற்று வியாதிகள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி புத்திர பாக்கியம் கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 5ல் இருக்கிறாங்க குரு மாதிரி வேலை செய்வார். அந்த குரு பார்த்திங்கன்னா பாருங்கள், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி வந்துடுவார். ஏப்ரல் மாதம் அல்லது மே மாதம்லாம் பார்த்திங்கன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும், நல்லது நடக்கும். குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க. தூர பிரயாணம், சிறுதூர பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். 6ஆம் இடத்துல இருக்க குரு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் குரு 6ஆம் இடத்துல இருப்பார். நல்ல வேலை கிடச்சிருங்க. ஆரம்ப பகுதியிலே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் இந்த 4 மாதத்துக்குள்ளே எந்த நல்லதும் நடக்கலைங்க, கெட்டதாங்க சார் நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதியிலிருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும். இருட்டுக்குள்ளே இருப்பீங்க, ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பீங்க. எந்த ஒரு நல்லதும் நடந்திருக்காது. வேலை இல்லாமல் இருந்திருப்பீங்க, தொழில் இல்லாமல் இருந்திருப்பீங்க, தொழில் முடக்கமாக இருந்திருக்கும், அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு, குடும்பத்தில் பிரச்சனை, இதெல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த ஏப்ரல் கடைசி பகுதிக்கு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சியே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. அதேமாதிரி குரு பயிற்சி உங்களுக்கு வருதுங்க. ஒரு அற்புதமான குரு பயிற்சி, ஒரு யோகமான ஒரு குரு. சரிங்களா? அந்த குரு 7ஆம் இடத்துக்கு வரனால திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆரம்பத்தில் ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க. அதாவது ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 4 மாதத்துக்குள்ள நிச்சயம் நடந்துடும். ஒரு சில பேருக்கு நிச்சயம் நடக்காமல் இருந்ததுன்னா ஏப்ரல் கடைசி பகுதி அல்லது மே மாதத்திலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. ஒரு சில பேர் நிச்சயம் பண்ணிடுவீங்க, கல்யாணமும் பண்ணிடுவீங்க. இந்த மே மாதத்திலிருந்து நல்ல விஷயங்கள் நடக்குங்க, சுப விஷயங்கள் நடக்கும். இந்த வருடம் இந்த 12 மாதத்தில் இந்த ஆரம்ப பகுதி ஒரு 4 மாதம் கொஞ்சம் சுமாராக போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 5ஆவது மாதத்துலேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழ மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும். உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் படும்.
நம்ம வாழ்க்கையும் நல்லது நடக்குது, கெட்டது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையும் நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களே அப்போ ஆச்சரியப்பட போகிறீங்க. ஏன்னா குருங்கிறது வெளிச்சம், அந்த வெளிச்சம் உங்கள் ராசி மேலே படுது. அப்போ ராசினா யார்? விருச்சிக ராசி மேலே சந்திரன் அங்கே இருப்பார். இப்போ சந்திரன் மேலே உங்கள் குருவோட பார்வை விழுகிறதுனால உங்கள் மேலே குருவோட பார்வை விழுகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ வெளிச்சம் கிடைக்கும்னு அர்த்தம். அதேமாதிரி உடம்புல இருந்த அந்த வியாதி விலகிரும். ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். 7ஆம் இடத்துல இருக்க குரு திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவார். கல்யாணம் பண்ண போகிறீங்க. அதேமாதிரி கூட்டுத்தொழில் ஒரு சில பேர் ஆரம்பிச்சிருவீங்க. கூட்டுத்தொழில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுது. பிரிஞ்சிருந்த கணவன்மணி ஒன்று சேருவீங்க. இதெல்லாம் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதியிலேருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அதனால் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. அந்த குரு வரும் பாருங்கள், 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் ராசியை பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, மகர ராசி பார்க்குறாரு. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, தைரியம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது. தைரியம் வரும், மனசில் ஒரு தெம்பு கிடைக்கும், ஒரு உத்வேகம் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க. ஏன்னா விருச்சிகராசி நேர்களில் பார்த்தீங்கன்னா 2012 2020 வரைக்கும் அந்த 7.5 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. 2012 2020 வரைக்கும் கடுமையான பிரச்சனை. 2015 16 17 ஜென்மசனி காலகட்டங்கள். இந்த 15 16 17 மன உளைச்சல் தரக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும். விருச்சிகராசிக்காரங்க அந்த 2-3 வருஷம் உங்களால் மறக்கவே முடிஞ்சிருக்காது. ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்க. இப்போ தான் ஒரு சில விருச்சிகராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க, ஒரு தரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு சில பேருக்கு இன்னும் பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குங்க. அதுக்கு காரணம் அவங்க சுயஜாதத்தில் கெட்ட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கெட்டதான் நடக்கும், நல்ல தசாபுத்தி நடந்தால் நல்லது நடக்கும். அதுக்கு தான் ஜாதகம் பார்க்கணுங்கிறது. சரிங்களா? சுயஜாதகம் ரொம்ப 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 முக்கியம். இல்லை ராசி பலன்கிறது பொது பலன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும், இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா அதையும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கணும். ஏன்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. இப்போ லக்னாதிபதி எப்படி இருக்கார், என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார், அதுதாங்க ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் எங்கே இருக்கார், என்ன கொடுப்பனையில் இருக்கீங்க, இங்கே உங்களோட பிறப்புக்கான நோக்கம் என்ன, உங்கள் சுற்றி இருக்கிறவங்களால உங்களுக்கு எதாவது கெட்டது வருமா நல்லது நடக்குமா, தொழில் டெவலப் ஆவீங்களா டெவலப் ஆக முடியாதா, இல்லை வேலைக்கு தான் போகணுமா சொந்த தொழில் பண்ணலாமா, இல்லை கடைசி வரைக்கும் அடிமை வேலைக்கு தான் போகணுமா, இதெல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். நடக்கக்கூடிய தசாபுத்தி உங்களுக்கு சுற்றி இருக்கிற விஷயங்கள், சுற்றி இருக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டும். சரிங்களா? அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, பாசிட்டிவாக போகுதா நெகட்டிவாக போகுதா. இதாவது தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தா தான் தெளிவாக தெரியும். சரிங்களா? ஆனால் இந்த பொது பலனாகவே இந்த வருடம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக தான் இருக்கும். சரிங்களா? 2023 கம்பேர் பண்ணும்போது 2023க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அந்த கஷ்டங்களெல்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2024 உங்களுக்கு அமையும். அப்போ 11ஆம் இடத்துல இருக்க கேது பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருப்பார் ஏப்ரல் கடைசியிலிருந்து. அப்போது 2ஆம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. ஆசைகள் நிறைவேறும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க. இதெல்லாமே இந்த 11ஆம் இடம் தான். அபிலாசை நிறைவேறுதல், லாபம், மூத்த சகோதர சகோதரி ஆதரவு, அவங்களுக்கு சில சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாமே இந்த 11ஆம் இடத்துக்கு கேதுவும் உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஃபஸ்ட் மேரேஜ் ஃபெயிலியர் ஆனவங்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நினச்சபடி உங்களால் வாழ முடியும், இதெல்லாம் நடக்குங்க. உங்களுக்கு மெயினாக வேலை கிடைக்கும், ஆரம்ப பகுதியிலே கிடச்சிரும், 4 மாதத்துக்குள்ளே கிடச்சிரும், நல்ல வேலை கிடைக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த ப்ரொமோஷன் 4 மாதத்துக்குள்ளே கிடைக்காமல் இருந்ததுன்னா இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் மே மாதத்துலேருந்து நல்ல செய்தி நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு உங்கள் ராசி பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார், தைரியத்தை கொடுப்பார், முயற்சியை கொடுப்பார். நீங்கள் எடுத்துக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அப்போ பணம் வரும், வருமானம் வரப்போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், உங்கள் ராசிக்கு யோகாதிபதி குரு, அவர் 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ஆரம்ப பகுதி ஒரு 4 மாதம் சுமாராக போகுங்க. சரிங்களா? ஜனவரி மாதம், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் சுமாராக போகும். அந்த ஏப்ரல் கடைசியிலிருந்து அல்லது மே மாதம் ஆரம்பத்திலிருந்து உங்களுக்கு நல்லது நடக்கிறது உங்களால் பார்க்க முடியும். சரிங்களா? நிச்சயமாக நடக்கும். ஏன்னா ஒரு ராசிங்கிறது உடல், அந்த உடல் மேலே ஒரு வெளிச்சம் படுது. சரிங்களா? அப்போ பிரச்சனைகள்லேருந்து வெளியே வரீங்கன்னு அர்த்தம், சமாளிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். எதையுமே உங்களால் சமாளிக்க முடியும். இனிமேல் பிரச்சனைகள், தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2024 இருக்கும்போது ஆரம்ப பகுதி ஓரளவுக்கு நல்லா சுமாராகவே போயிடும். ஏப்ரல் கடைசியிலிருந்து மே மாதம் அல்லது ஆரம்பத்திலிருந்து மே மாதம் ஸ்டார்டிங்கிலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். சரிங்களா? உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். குரு எங்கே இருக்காரு பாருங்கள், சனி எங்கே இருக்காரு பாருங்கள், ராகுகேது எங்கே இருக்காங்க பாருங்கள், உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்காரு பாருங்கள், மற்ற கிரகங்கள் எங்கே இருக்குது, என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரத்தில் என்ன நட்சத்திரத்தில் இருந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுக்கு ஸ்டார்டிங் என்ன தசாபுத்தி நடந்தது, இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குது, உங்களோட ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன, வயதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அதுதான் பதில் சொல்லும், அதுதான் மெஜாரிட்டியாக பதில் சொல்லும். சரிங்களா?
உங்கள் பிறப்பு ஜாதகம், உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்களோட வாழ்க்கை மாறுமா மாறாதா, லைஃப் அப்படியே தான் இருக்குமா, இல்லை நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எந்த டைமில் வரும், கெட்டது நடக்கக்கூடிய காலகட்டங்களில் நீ எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் அது பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லிடும். நடக்கக்கூடிய தசாபுத்தி, லக்னம், லக்னாதிபதியோட நிலைமை, ராசிநாதன் செவ்வாயோட நிலைமை, இதை வச்சு பார்த்தாலே உங்களுக்கு என்ன நடக்கும் என்ன நடக்காது நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.